வணக்கம் மக்களே. இன்னைக்கு அக்டோபர் 16. இன்னைக்கு ட்ரேடிங் செஷனுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன ஸ்டாக்லாம் ஃபோக்கஸா நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு, PNC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெம்போ குளோபல், GR இன்ஃப்ரோ ப்ராஜெக்ட்ஸ், ரயில்ஸ் இந்தியா இந்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன் நடந்திருக்கு. ப்ளஸ் சில ஸ்டாக்ஸ்ல ஏர்னிங் ரிப்போர்ட்டும் வந்திருக்குது இந்த குவார்ட்டர் 2க்கு. அதோட காரணத்தினால இந்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏர்னிங் ரிப்போர்ட் வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ, L&T டெக்னாலஜி சர்வீஸ், ஆதித்யா பிர்லா மணி, சவுத் இந்தியன் பேங்க், CRI SIL, ஆதித்யா ஃபோர்ஜ், சிட்டிசன் இன்ஃபோலைன், ஹைடெக் வைண்டிங் சிஸ்டம்ஸ், ரஜினிஸ் வெல்னஸ், பாண்டி ஆக்சைட் அண்ட் கெமிக்கல், டிப் மியூசிக் இந்த மாதிரி கம்பெனிகளோட குவார்ட்டர் 2 ரிசல்ட்டுங்கிறது ஏர்னிங் ரிசல்ட்டுங்கிறது இன்னைக்கு வருது. ஸோ இந்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கும் அதே சமயத்துல டிப் ஆகி பாட்டம் போறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த குவார்டர்லி ஏர்னிங் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா KEI இண்டஸ்ட்ரீஸோட கன்சாலிடேட் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது 140 கோடியில இருந்து 154 கோடியா மாறி இருக்கு. ரெவன்யூ ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17.2% இருக்குது. இது பாத்தீங்கன்னா 1944 கோடியில இருந்து 2279 கோடியா மாறி இருக்குது. எபிடா growth பாத்தீங்கன்னா 9.1%. இது 202 கோடியில இருந்து 220 கோடியா அப்பா இருக்குது. மார்ஜின் டிராப் பாத்தீங்க அப்படின்னா 9.7%ல இருந்து 10.4% மார்ஜின் டிராப் ஆயிருக்குது. ஸோ இந்த கம்பெனி QIP அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமா 2000 கோடி திரட்டுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் பிளஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இவங்களுக்குலாம் ஒரு ஆஃபர் ஃபார் சேலுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரயில்ஸ் இந்தியா இதோட ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 19.5%, 82 கோடியில இருந்து 98 கோடியா அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ இன்க்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11.5%, 832 கோடியில இருந்து 928 கோடியா இருக்குது. எபிட்டா பாத்தீங்க அப்படின்னா 24.8% அதிகரிச்சிருக்குது. 133 கோடியில இருந்து 166 கோடியா ஆயிருக்குது. மார்ஜின் அதிகரிச்சிருக்கு. ஒரு 190 பேசிக் பாயிண்ட் அதிகரிச்சு 16%ல இருந்து 17.9%, அரௌண்ட் ஒரு 18% பக்கம் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆதயா பாரத் அக்ரோ ப்ராடக்ட் இதோட ப்ராஃபிட் 7.3% ஃபால் ஆயிருக்குது. 14.9 கோடியில இருந்து 13.84 கோடி ஆயிருக்குது. ரெவன்யூ குறைஞ்சிருக்குது. 0.06% குறைஞ்சிருக்குது. 278.5 கோடியில இருந்து 278.3 கோடி ஆயிருக்குது. ஆல்கோ இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் லாசஸ்லாம் காட்டியிருக்காங்க ஏர்னிங் ரிப்போர்ட்ல. 174.8 கோடியில இருந்து லாசஸ் 262.1 கோடியா லாசஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ ஃபால் ஆயிருக்குது. ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா 1373 கோடியில இருந்து 885 கோடியா குறைஞ்சிருக்குது. பர்சன்டேஜ்ல 35.5% ரெவன்யூ குறைஞ்சிருக்குது. ஸோ இந்த ரெண்டு கம்பெனி இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு மானிட்டர்ல வைக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு மானிட்டர்ல வைக்கக்கூடிய ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்டு அவங்களோட ஸ்டாக்ஸ்ல ஆஃபர் ஃபார் சேல்ல 5% ஸ்டாக்ஸ் அவங்க விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஃப்ளோர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1540 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பாக்குறாங்க. அவங்க ஸ்டாக்ல 2.5% ஆஃபர் ஃபார் ஷேர்லையும் கிரீன் ஷூ ஆப்ஷன்ல 2.5% அவங்க ஸ்டாக்ஸை செல் போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா PNC இன்ஃப்ராடெக் இது பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோடு டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து இவங்க ஆர்டர் அக்செப்டன்ஸ் லெட்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ப்ராஜெக்ட் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா 4230 கோடி அளவான ஒருத்தான ப்ராஜெக்ட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல இருந்து ரோடு டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி சேம் GR இன்ஃப்ரோ ப்ராஜெக்ட் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா சேம் மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோடு டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது ஆர்டர். இது பாத்தீங்க அப்படின்னா 1885 கோடியா இருக்குது இந்த ஆர்டர். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே இன்னைக்கு ஒரு நல்ல ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொச்சின் ஷிப்யார்டு கண்டிப்பா ஒரு டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த பாத்தீங்கன்னா கேப்ரி குளோபல் கேபிட்டல்
இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இப்போ இவங்க வந்து என்ன என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ரூஃப் டாப் சோலார் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து ஃபினான்ஸ் பண்ணலாம். எம்எஸ்எம்இக்கு வந்து லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட லோன் புக்கை வந்து 1000 கோடி அளவுக்கு வந்து மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த கம்பெனி வந்து இவங்களோட 2 சப்சிடரிஸ் வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரெண்டோட ஒர்த்தும் பாத்தீங்க அப்படின்னா 19 கோடி இருக்கும். அந்த ரெண்டு கம்பெனியும் வந்து 3.6 GW பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டெம்போ குளோபல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு வந்து 25 வருஷத்துக்கு இவங்க வந்து பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 124 மெகாவாட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதுக்கு ஒருத்தான ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த 25 வருஷத்துக்கு வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு டெம்போ குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பவர் சப்ளை பண்ணி போறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரயில்டெல் கார்பரேஷன். ரயில்டெல் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா சேம் மகாராஷ்டிரா ஹவுசிங் அண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க கிட்ட இருந்து 79.84 கோடி அளவுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எல்டிஐ மைண்ட்ரி. எல்டிஐ மைண்ட்ரி வந்து அவங்களோட சப்சிடரியான எல்டிஐ மைண்ட்ரி ஜிஎம்பிஹெச் இது வந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காங்க சப்சிடரியில இருந்து. பிளஸ் அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெல்சன் பிளஸ் வந்து பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு 2 கம்பெனியை வந்து மெர்ஜ் பண்ண போறாங்க. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து டீரிஜிஸ்டர் பண்ண போறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு அப்ரூவ் வந்து கிடைச்சிருக்குது. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஜெனரல் இந்தியா இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில வந்து 24.91% வந்து ஸ்டாக்ஸை அக்வயர் பண்றதுக்கான பர்மிஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மூலமா வந்து அந்த கம்பெனில சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாக போகுது. அதே சமயத்துல ஃபியூச்சர் ஜெனரல் லைஃப் இன்சூரன்ஸ்ல மொத்தம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா 25.18% வந்து வச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் பிளஸ் வந்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சேம் டைம் இன்னைக்கு ஒரு டிப்ல இருந்தாலுமே கண்டிப்பா இந்த வீக்குள்ள ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி ஏர்னிங் ரிப்போர்ட் வர்ற சீசன்ல வந்து நம்ம பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கண்டிப்பா தவிர்த்துடணும். ஸோ ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது தான் பார்க்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர்னிங் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கம்பெனியோட ஸ்டாக் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு நியூஸ் பேஸ்டா வந்து இருக்கக்கூடிய கம்பெனின்னு மீனிங். ஸோ அதோட ஃபண்டமெண்டல் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இல்ல வீக்கா இருந்தாலும் நியூஸ் பேஸ்ல வந்து அந்த ஸ்டாக் வந்து அப் ஆகுது டவுன் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தான ஸ்டாக் கிடையாது. அது ஒரு வீக்கான ஸ்டாக். ஸோ நியூஸ் பேஸ்டா சேஞ்ச் ஆகக்கூடிய கம்பெனி ஸ்டாக்ஸை வந்து நம்ம எப்பயுமே கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.